அரபிக் கடலோரத்துல சுமார் கம்பீரமா 58 அடி உயரமுள்ள இந்த சிவனை பார்க்கவே உடம்பெல்லாம் சிலிர்க்குது. ஒரு கையில உடுக்கையும் இன்னொரு கையில பாத்தீங்கன்னா சூலமும் ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய இந்த சிலையை கான்கிரீட் கல்லால வடிவமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து நம்ம இங்க ரீச் ஆகுறதுக்கு டோட்டலாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராவல் மட்டும் 310 rupees வருது. அதாவது 310 ரூபாய் தான் வருது. கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது விசிட் பண்ணி பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் வித் சிவா. இந்த வீடியோவில் நம்ம ஆழிமலைக்கு போக போகிறோம். ஆழிமலை எங்கே இருக்குன்னா கேரளாவில் தான் இருக்கு. அரபிக் கடலோரத்தில் சிவன் ருத்ரதாண்டம் ஆடுற மாதிரி ஒரு சிலையை வடிவமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக நீங்க விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் அது. கையில் ஒரு 1000 ரூபாய் இருந்தால் போதும், நீங்க இந்த ஆழிமலை சிவன் டெம்பிளை பார்த்துட்டு வந்துடலாம். அதற்கான பட்ஜெட் பிளான் தான் இது. தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரலுக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் போடுங்க. இதனுடைய காஸ்ட் எவ்வளவு வரும்னா 250 ரூபாய் ஆன் ரிசர்வ்ல வரும். ஸ்லீப்பர்ல பாத்தீங்கன்னா 445 rupees வரும். டெய்லி ஈவினிங் பாத்தீங்கன்னா 7:50 PM கரெக்டா சென்னை எக்மோர்ல இருந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுல ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரலுக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் போடுங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா KSRTC பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொச்சப்பள்ளி போற பஸ்ல ஏறுங்க. அதுல ஏறினீங்கன்னா ஒரு 40 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 1 hour டிராவலுக்கு அப்புறம் ஆழிமலை சிவன் டெம்பிள் ரோட நீங்க ரீச் பண்ணுவீங்க. சிவன் டெம்பிள் ரோட்ல விடுவாங்க. இந்த ஆர்ச்சை பார்ப்பீங்க. இந்த ஆர்ச்ல இருந்து ஒரு 800 meters நீங்க நடக்கிற மாதிரி இருக்கும். செப்பரேட்டா ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்க அங்க இருக்கவங்க கூட ஜாயின் பண்ணி ஷேரிங் பேசிஸ்ல கூட கோயிலை நீங்க ரீச் பண்ணலாம். உங்களால நடக்க முடியும்னா நீங்க நடந்தே கூட கோயிலை ரீச் பண்ணலாம். 800 meters தான். ஒன்ஸ் நீங்க கோயில ரீச் ஆன உடனே இப்படிதான் இருக்கும். வெளியில காலையில 5:30 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். ஈவினிங்ல பாத்தீங்கன்னா 5 o'clock இருந்து 7:30 வரைக்கும் திறந்திருக்கும். நீங்க ஏர்லியராவோ இல்ல லேட்டாவோ வந்தீங்கன்னா கூட இங்க உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பக்கத்துலயே பீச் இருக்கும். நீங்க அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க கோயில்ல வந்து நான் சொன்ன டைமிங்ல சாமியை பார்க்கலாம். அதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நீங்க நம்ம இந்த அரபிக் கடலோரத்தில் இருக்கக்கூடிய 58 அடி உயரம் உள்ள சிவனை பார்க்க போறோம். இதுக்கு பர் ஹெட்டுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஓவராலா தமிழ்நாட்டுல இருந்து நம்ம இந்த கோயிலை பட்ஜெட்ல ரீச் பண்றதுக்கு 310 rupees டிராவலுக்கு மட்டும் ஆகும். பட்ஜெட்ல எங்க சாப்பிடலாம் ட்ரிவாண்ட்ரம்ல என்றதை பத்தி அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம சேனல்ல வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு உள்ள நம்ம போன உடனே பிரம்மாண்டமா 58 அடி உயரம் உள்ள அந்த சிவன் ஸ்டாச்சுவை பிரம்மாண்டமா இருந்தது. இதை வந்து கான்கிரீட்டால செஞ்சிருக்காங்க. ஒரு கையில பாத்தீங்கன்னா உடுக்க, ஒரு கையில பாத்தீங்கன்னா சூலம், கழுத்துல பாத்தீங்கன்னா நீண்ட ஒரு நாகம். இதெல்லாம் பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. இந்த அரபிக் கடலோரத்துல 58 அடி உயரம் உள்ள இந்த சிவனை பார்க்கவே உடம்பெல்லாம் சிலிர்க்குது. நீங்களும் சிவன் பக்தனா இருந்தா கண்டிப்பா ஓம் நமச்சிவாயன் கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல இருந்து நீங்க இந்த சிவன் டெம்பிளை ரீச் பண்றதுக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா டிராவல் மட்டுமே உங்களுக்கு 310 rupees தான் வருது. கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த சிவன் கோவிலை விசிட் பண்ணி பாருங்க. உங்க கையில இந்த 1000 rupees மேல பட்ஜெட் இருக்குனாலும் இங்க நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் அவைலபிள் இருக்கு. அது எல்லாமே இங்க இருந்து ஒரு 25 இருந்து 50 கிலோமீட்டர் தான் வரும். இங்க இருந்து கோவளம் பீச், விளிஞ்சபுரம் லைட் ஹவுஸ், அடுத்ததா பாத்தீங்கன்னா வர்க்கலா பீச், பூவார் ஐலாண்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 இருந்து 50 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் தான் வரும். ட்ரிவாண்ட்ரம் போறீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேசஸ் எல்லாம் உங்ககிட்ட பட்ஜெட் அதிகமா இருந்தா சுத்தி பார்க்கலாம். இந்த 1000 rupees பட்ஜெட் பிளான்ல ஃபுட்டு எல்லாமே இதுலயே வந்துடும். நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து தான். இந்த சிவன் டெம்பிளை பார்த்துட்டு திரும்ப நீங்க வீட்டுக்கு எப்படி ரீச் பண்ணலாம்னா இந்த ஆழிமலை சிவன் டெம்பிள்ல இருந்து அந்த சிவன் டெம்பிள் ரோடு வரைக்கும் நடந்து வந்துட்டு அங்க இருந்து ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல் சொல்லுங்க, இல்ல தம்பானூர் ரயில்வே ஸ்டேஷன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதே 40 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்க தம்பானூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் 4 PM அதே அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இருக்கு சென்னை எக்மோருக்கு. இதனுடைய சார்ஜும் அதே தான். அன்ரிசர்வ் 250 rupees. SL ஸ்லீப்பர் பாத்தீங்கன்னா 445 rupees. ஸ்லீப்பருக்கு முன்னாடியே நீங்க புக் பண்ற மாதிரி இருக்கும். ஓவராலா டிராவலுக்கு மட்டும் நீங்க ஒரு 600 rupees மட்டும் தான் அப் அண்ட் டவுன் செலவு பண்ற மாதிரி இருக்கும். உங்க கையில மீதி 400 rupees இருக்கும். அது உங்களுக்கு ஃபுட் எக்ஸ்பென்ஸ்க்கு ஆகும். இப்போ இந்த சிவனோட ஒரு சில டீடைல்ஸ்லாம் பார்ப்போம். இந்த 58 அடி உயரம் உள்ள சிவனை கங்காதேஸ்வரர் எனப்படுகிறது. இந்த ஆழிமலை சிவனை
வடிவமைச்ச சிற்பியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஆழிமலாவை சேர்ந்த PS தேவநாதன் என்ற சிற்பியால் தான் இது வடிவமைக்கப்பட்டது. இதனுடைய கட்டுமான பணி பார்த்தீங்கன்னா 2014 ஏப்ரல் 2ஆம் தேதி ஆரம்பிச்சு 2020 டிசம்பர் 31ல நிறைவு பெற்று பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையானது இந்தியாவிலேயே மிக உயரமான சிலைகளில் இதுவும் ஒன்றாகும். அதே போல கேரளாவில் அதிக உயரமான சிவன் சிற்பமாகும். இந்த சிற்பத்தில் சிவன் 4 கைகளுடன் அமர்ந்த கோலத்தில் உள்ளார். பின் வலது கையில் டமரு உள்ளது, முன் வலது கை தொடையின் மீது உள்ளது, பின் இடது கையில் திரிசூலம் உள்ளது, முன் இடது கை கங்கையை கொண்டுள்ள ஜடாமுனிக்கு இடையே உயர்த்திய நிலையில் உள்ளது மற்றும் 20 அடி உயரமுள்ள மலையில் தான் இச்சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலின் பிற தெய்வங்கள் யாராரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முதல் மூலவர் சிவன் ஆவார். கணேசன், பார்வதி ஆகியோர் துணை தெய்வங்களாக உள்ளனர். யோகேஸ்வரனுக்கு தனி சந்நிதி உள்ளது. இக்கோயில் அமைவிடம் பாத்தீங்கன்னா கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் மாவட்டம் கோட்டக்கல் கிராமத்தில் புளியங்குடி என்னும் இடத்தில் உள்ளது. நீங்க ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு ஆழிமலைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு. இந்த பட்ஜெட் பிளான்ல எங்களுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்றவங்க, அதிகமா பட்ஜெட் வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா நீங்க ட்ரிவாண்ட்ரம் எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல ரீச் பண்ணாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸிஸ் அண்ட் ஆட்டோஸ் அவைலபிள் இருக்குது. அவங்க வந்து பேக்கேஜஸ் வச்சுருப்பாங்க. இத்தனை இடம் நாங்கள் சுற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா 600லேருந்து 650 டே டைமில் சார்ஜ் பண்ணுவாங்க. வீக்கெண்டில் 1000 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க. நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல இந்த மாதிரி பட்ஜெட் வீடியோஸ் வரும். எங்க ஸ்டே பண்ணலாம், எங்க ஃபுட் இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பட்ஜெட்லேயே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு சிவன் பிடிக்கும்னா கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயன் டைப் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை டேப் பண்ணி ஆல்ல போடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.